இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி கன்னி ராசி. ராசி சக்கரத்தில் 6வது வீடு. நோய், கடன், எதிரிகளை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. இது ஒரு உபய ராசி. ரொம்ப அமைதியான குணமுள்ள ஒரு ராசி. நில ராசி. ரொம்ப பொறுமையான ஒரு ராசி அப்படின்லாம் இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம். புத்தியை வைத்தே ஒரு ராசிக்காரங்க ஜெயிப்பாங்க அப்படின்னா அது இந்த கன்னிராசி என்பர்களை பொருந்தும். ஏன்னா ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க. அறிவு மூலியமாகவே பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களா இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப பாசமானவங்க அப்படின்லாம் இந்த கன்னிராசி அன்பர்களை சொல்லலாம். மனித குணம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி குறுகிய மனம் உடையவங்களாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க வைத்தியசாலைகள், மருத்துவ சார்ந்த தொழிலில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். ஆசிரியர் தொழிலில் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஜோதிடம் சார்ந்த தொழிலும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசி ஒரு சுப ராசி என்பதனால, சுக்கிரன் பாவி என்பதனால, செவ்வாய், சந்திரன், குரு பாதகாதிபதி என்பதனால இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே டக்குன்னு இவங்க பெற முடியாது. கொஞ்சம் போராடி நிறைய கஷ்டங்கள், நிறைய இடர்பாடுகள், நிறைய அடி மோதல் இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது இந்த கன்னி ராசி தான். இவங்களுடைய ராசி அதிபதி புதன், இளவரசன், நவகிரகங்களுடைய இளவரசன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் தான். அதே மாதிரி பல வர்ணங்கள் கொண்டது இந்த ராசி அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்கும்போது ரொம்ப போராடி தான் இறங்குவாங்க. ஒரு தொழிலோ, ஒரு வியாபாரமோ, ஒரு பதவி உயர்வோ இவங்களுக்கு வேணும்னா கூட நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குது, மார்கழி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த கன்னிராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மார்கழி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு மாத தொடக்கத்திலே புதன் சகாயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். அவரோடு கூட தனாதிபதியான சுக்கிரனும் இணைந்து செஞ்சிருக்கிறார். நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடன் யாருக்கிட்டலாம் வாங்கியிருந்தீங்களோ அந்த கடனெல்லாம் இந்த காலகட்டத்தில் அடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்துட்டு அது வசூலே ஆகலை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பணம்லாம் வசூலாகும். உடன் இருப்பவங்க மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உடன்பிறப்புகளால் நிறைய கஷ்டங்களையும் நிறைய இடர்பாடுகளையும் சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க உறுதுணையாக இருப்பாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு சாதகமான அமைப்பு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக மார்கழி 6க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு குரு வக்ரக இயக்கத்தில் செல்ல இருக்கிறார். அவருடைய பார்வை பதியும் இடம் புனிதமடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. நற்பலன்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது குடும்பஸ்தானத்தில் குரு பார்க்க இருக்கும்போது குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சுபகாரியம், சுப நிகழ்வு இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் இருக்கிற வீட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறவங்க, குறிப்பாக பார்த்திங்கன்னா திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளாக தடைபட்டுக்கிட்டே இருந்த சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். குடும்பத்துக்குள்ளே கட்டாயம் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், எடுக்கிற காரியங்களாகட்டும் கொஞ்சம் கடுமையாக போராடினீங்கன்னா தான் நல்ல ஒரு பிரைட்டான லைஃப் உங்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும்.
டக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் லாபமோ ஆதாயமோ எந்த ஒரு விஷயமும் சாதகமாகவோ இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமையாது. கொஞ்சம் போராடினீங்க, கொஞ்சம் கடினமான உழைப்பை போட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றியை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்தில் இருந்த அந்த பற்றாக்குறை பிரச்சனை, சின்ன சின்ன சிக்கல்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாகும். ஒரு புதிய பாதை தென்படும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மார்கழி மாதத்துலேருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். 2026க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கொடுக்கல் வாங்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய தேவையெல்லாம் அந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. அதுவே நல்ல ஒரு மன மகிழ்வையும் தன்னிறைவையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சுகஸ்தானத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இனி வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். நல்ல ஒரு ஆனந்தமயமான எதிர்காலம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இனி வருகின்ற நாட்களில் தென்படும் அப்படின்னே சொல்லலாம். இதுனா வரைக்கும் மருத்துவ செலவு செஞ்சு நான் ரொம்ப கடன் வாங்கி அடிபட்டு நான் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அந்த மருத்துவ செலவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நோயினால் பாதிக்கப்பட்டு பாயிலே படுத்துட்டு இருந்து நான் இனிமேல் எந்திரிக்கவே முடியாது, நான் இதே நிலைமையில தான் நான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கன்னிராசி என்பர்கள் இனி எழுந்து அந்த நடமாடி பம்பரம் போல் சுழன்று வேலை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இனி வரும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைய போகுது. நல்ல ஒரு சுறுசுறுப்பான நபராக நீங்கள் தென்பட போகிறீங்க. நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய வீட்டு வாசல் தேடி வரும். நண்பர்கள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடமாறுதல்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு எதெல்லாம் இடையூறாக இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். மேலதிகாரிகள் மூலிமா சின்ன சின்ன மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கலாம். நீங்கள் என்னென்ன சலுகையெல்லாம் கேட்குறீங்களோ அந்த சலுகையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பொது நலத்தில் கொஞ்சம் ஆர்வத்தோடு இறங்குவீங்க. முக்கிய பொறுப்பில் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மார்கழி மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்குன்னு பார்த்திங்கன்னா 2, 9 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரர். அவர் 4ஆம் இடத்துக்கு வருவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உங்களுடைய பண தேவையெல்லாம் பூர்த்தியாகும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ரொம்ப நாளாக வாங்க முடியாத இருந்த பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. தாய்வழி உறவுகளுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பழமையான பொருள்களை தேடி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு பழமையான விஷயங்களை தேடி வாங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதற்கான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். ஒரு சிலர்லாம் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்குறதுக்கான முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. அதற்கான சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். எங்கேயாவது ஆன்மீக பயணங்கள் செல்றதுக்கான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். மார்கழி மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார். அங்கு உச்சம் பெற்று அமர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உச்சம் பெற்று அமர்றது அவ்வளவு நல்லதல்ல. இந்த காலகட்டத்தில் எதையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. திட்டமில்லாமல் ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன விரயங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படும். தொழிலில் போட்டிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகும். ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது மார்கழி 30க்கு பிறகு அப்படின்னே சொல்லலாம். சில காரியங்கள் தடைப்படும். டக்குன்னு அதுலேயும் ஒன்றும் சாதகமான பலன் கிடைக்காது. தடைப்படும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கிடைக்கும். வண்டி வாகனத்தினால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் வெளியில் வண்டி வாகனத்தில் செல்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். வியாபாரம் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க அதிக முதலீடு செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. தெரியாத தொழிலில் அதிகம் முதலீடு போட வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலிமா ஏதாவது ஒரு பாராட்டுற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். மாணவ மணிகளை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு
வெற்றி அமையும். ஆசிரியரோட பாராட்டு, பெற்றோருடைய பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும். விளையாட்டில் கூட கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும். விளையாட்டில் நீங்கள் ஏதாவது போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசி பெண்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். பூமி நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. அதற்கான சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும். வேலை தேடிட்டு இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் அமையும் அப்படின்னு சொல்ல. மேலதிகாரிகள் மூலிமா ஏதாவது ஒரு பாராட்டோ அல்லது ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல நல்ல யோகங்கள்லாம் வரும். மார்கழிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. செவ்வாய் உச்சம் பெறது அவ்வளோ உங்களுக்கு நல்லதில்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. இந்த நிலம் வாங்கும்போது அந்த நிலத்தில் ஏதாவது வில்லங்க இருக்கா, பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து வாங்குறது ரொம்பவும் நல்லது. வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21, ஜனவரியில் பார்த்தீங்கன்னா 1, 2, 5, 6, 12 இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். அதையோட கூட சித்தர்கள் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். விநாயகர் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.